கழித்து பார்க்குறோம். எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ஸோ பல வருஷங்கள் கழித்து நான் வீடியோ போடுறேன். தப்பாக நினச்சிக்காதீங்க. சப்ஸ்கிரைபர் ஏற்றணும். அது இல்லாமல் இப்போ பல வேலைகள் உண்டு. அதனால தான் வீடியோ போட ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரொம்ப நாள் கழிச்சு டைம் கிடச்சி சரி வீடியோ போடலான்னு நினச்சேன். நிறைய பேர் ஃப்ரீ ஃபயர் வீடியோ போடலாம் அப்படின்றீங்க. பட் நம்ம என்ன தான் நிறைய சப்போர்ட் இல்லை கேமுக்கு நம்மளும் சப்போர்ட் பண்ணாலும் இந்த மாதிரி குட்டி குட்டி கேமும் ப்ளே ஸ்டோரில் இருக்க தான் செய்யுது. அப்படிப்பட்ட ஒரு குட்டியான கேமை தான் இன்றைக்கி நம்ம ப்ளே பண்ண போகிறோம். ஹீரோ ஸ்ட்ரைக். ஸோ இந்த கேம் ஒரு நல்ல கேம் அப்படின்னு சொல்ல முடியுமான்னு தெரில. ஆனால் இந்த கேமை நீங்கள் ஆஃப்லைனில் கூட வெறித்தனமாக புஷ் பண்ணி விளாட்லாம். ஸோ இது ரேங்கிங் கேம் மாதிரி தான். ஸோ ஆனால் இந்த கேமுக்கு அந்தளவுக்கு சப்போர்ட் கிடையாதுனால இந்த கேமுக்கு மேக்ஸிமம் பிளேயர்ஸ் பாட் தான் வரும். ஸோ நீங்கள் பிளேயர்ஸ் எது பார்க்குறது ரொம்ப கஷ்டம். மிச்சபடி எது பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக தான் இந்த கேம் இருக்கும். ஆனால் இந்த கேம் என்னன்னா நிறைய பேர்கிட்ட ரீச் ஆகலை. ஸோ நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன கேம்ஸ் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். நல்லா தான் இருக்கும்னு நம்புகிறேன். சில கேம்ஸ் உண்மையிலே மோசமாக தான் இருக்கும். அதனாலேயே நிறைய பேர் வளர மாட்டாங்க. இருந்தாலும் இந்த மாதிரி நல்ல நல்ல கேம்ஸ் இருக்க தான் செய்யுது ப்ளே ஸ்டோரில். அது என்ன தான் நம்ம ஆதரவு கொடுக்கலனாலும் அது கிட்டத்தட்ட இருக்குதுல்ல அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். சரி, இன்றைக்கி இந்த குட்டி அந்த மாதிரி இருக்கிற ஒரு குட்டியான கேமே இந்த கேமு. ஸோ இந்த கேமை டச் பண்ணி பார்த்துலாம் வாங்க. சரி, ஃபஸ்ட்டு இங்கே நிறைய மூட்ஸ் கூட கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் இவ்வளோ மூட்ஸ் இருக்குது, நல்லாயிருக்கு. ஃபஸ்ட்டு நம்ம சூப்பர் ஸ்டார் அப்படின்ற ஒரு மூடல் இருக்குது. அது போயிட்டு பார்த்துடலாம். ஃபைட் பேட்டிங். ஸோ யாருக்கு வரப்போகுதுன்னா பார்த்தீங்களா டப்புன்னு இந்த மாதிரிலாம் கண்டிப்பாக இதெல்லாம் பாட்ஸாக தான் இருக்கும். ஸோ என்ன பண்ணுறதுக்கு நம்ம என்ன தான் விளாட்டாலும் ஃப்ரேம் விஷயம் எடுத்தாலும் இந்த மாதிரி குட்டி குட்டி கேமுக்கு நம்ம ஆதரவு கொடுக்காது. பப்ஜி மாதிரி, கால் ஆஃப் டியூட்டி மாதிரி கேமுக்கு நல்லாவே பீப்புள்ஸ்கிட்டேருந்து ரெஸ்பாண்ட் வர மாதிரி இந்த மாதிரி குட்டி குட்டி கேம் சில பேர் தான் விளாடுவாங்க. ஸோ சரி, அதுக்கு சொல்கிறத விட நம்ம கேம் விளாட போயிடலாம். இங்கே ஒரு லாஜிக் கிட்ட நான் போட்டு தள்ளியாச்சு. ஃபர்ஸ்ட் பார்ட் நம்ம கூட தான் எடுத்துருக்கோம். நம்ம கேரக்டரோட எபிலிட்டி இதுதான். ஸோ இந்த கேரக்டரோட எபிலிட்டி பார்த்து சலக் புடக்குன்னு ஒரு ரெடியாக போட்டுக்கிட்டே பார்த்து அப்படி வாயில் போடு. ஐயோ ஓசிகள் எடுத்துறாங்க. இந்த அவர் ஓசிகள் எடுக்கிற கிளானில் நீ இருக்கிற கீழே பண்ணுங்க. என் கிளானில் எல்லாமே தான் ஓசிகள் எடுப்பாங்க. எங்காசி எல்லா கிளான்லேயும் ஒருத்தர் இருப்பான். ஓசிகள் ராமமுகமாக ஒருத்தர் இருப்பான்ல, அவனை கீழே டேக் பண்ணுங்க, பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இது ஒரு சின்ன சேனல். ஐயோ சாரிங்க, இது ஒரு குட்டி சேனல். இந்த மாதிரி ஒரு குட்டி சேனலுக்கு ஆதரவு கொடுத்துருவெல்லாம் இந்த மாதிரி குட்டி சேனலுக்கு ஆதரவு கொடுக்கலாங்க. இந்த மாதிரி நான் ஒரு குட்டி சேனலில் என்னோட கடவுள் ஆசை வெறித்தனமான ஆசை அப்படின்னா நம்ம சேனலில் 100 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணுறது தான். நம்ம 100 சப்ஸ்கிரைபர் எடுக்கும்போது ஒரு லைவ் முடிஞ்சா போதும். ஓகேயா? ஸோ நம்ம கண்டிப்பாக 100 சப்ஸ்கிரைபர் எடுப்போம்னு வச்சுன்னா கீழே டேக் பண்ணுங்கள். ஸோ எடுத்துருவோம், கவலைப்படாதீங்க. ஸோ அதுக்கு ஏன்டா நீ ரெகுலராக வீடியோ போஸ்ட் பண்ணமால்லவா அப்படின்னு கேட்டீங்க. என்ன பண்ணேன், மற்ற யூடியூபர் மாதிரி நானும் ஃபுல் டைம் யூடியூப்பில் இருக்கிறதில்ல, நிறைய வேலை உண்டு. ஸோ அது மாதிரி தான். ஸோ நான் எனக்கு ரொம்ப நாள் ஆசை யூடியூப் அப்படின்ற ஒரு விஷயத்தில் நம்ம கொஞ்சம் ப்ராப்பரெல்லாம் இருக்கணுமே அப்படின்றது ஒரு ஆசை. எனக்கு அவர் கடவுள் என் வீட்லேயும் ஒரு சில்வர் ப்ளே பட்டன், கோல்டு ப்ளே பட்டன் இந்த மாதிரிலாம் இருக்கணும்னு. பட் நம்ம ஒரு 100 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி, கண்டிப்பாக நீங்கள் லேவ் போட்டிருக்கேன் எனக்கு தெரியும். ஸோ எஸ்டாக்கேஜ். ஸோ வெறித்தனமாக ஃபர்ஸ்ட் ரவுண்டை பிடிச்சி வெறித்தனம் இது பண்ணியாச்சு. ஸோ அடுத்த ரவுண்டு போவோம். ஸோ அடுத்த ரவுண்டு இந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் வராங்க. ஸோ ஓகேயா? ஸோ இந்த நிறைய பேருக்கு நான் இந்த வீடியோ முக்கியமாக கேமுக்காக நீ பார்க்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். நான் பல விஷயங்கள் சொல்லுவேன் என்னை பற்றி. ஸோ இந்த வீடியோ நிறைய பேர் பார்க்க மாட்டீங்க, எனக்கே தெரியும். ஸோ அப்புறம் சொல்கிறேன் இருக்கும். ஸோ நம்ம சேனலில் நிறைய பேர் இப்போல்லாம் எதை வச்சு பார்க்குறாங்கன்னா அந்த மாதிரி மீமு, இப்போ பேக்ரவுண்ட் மியூசிக்கு அந்த மாதிரி இருந்தால் நல்லா ரீச் ஆகுது மக்கள்ஸ்கிட்ட. பட் அந்த மாதிரிலாம் எடிட் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு, இப்போ பிசிலாம் வச்சுருக்கிறவங்களுக்குலாம் அந்த மாதிரி எடிட் பண்ண சும்மா சின்னங்க இருக்கும். அது இல்லாமல் நல்லாவே இருக்கும், சுலபமாகவே இருக்கும். ஸோ அப்புறம் எனக்கு பட் நான் ஒன்று சொல்ல விரும்பிக்கிறேன், நம்மளில் நிறைய பேருக்கு எடிட் பண்ணுறேன். எனக்கு நல்லா மற்ற யூடியூபர் மாதிரி எடிட் பண்ணோம், மீம்லாம் போடணும் ஆசை. பட் அதான் நீங்கள் எடுக்கிறீங்க, அதான் எனக்கு புரியல. ஸோ மீம் இருக்குது தெரியுது, தமிழ் மீமும் இருக்குது. அது எப்படி ஆட் பண்ணுறீங்க, எப்படி எடுக்கிறீங்க அந்த விஷயம் தெரியாது. ஸோ
நான் இப்போ தான் யூடியூப்க்கு இன்ட்ரெஸ்ட்டுக்கு புதுசாக வந்திருக்கேன். ஸோ தப்பாக இருந்துச்சுன்னா என்கிட்ட மன்னிச்சிருங்க. யூடியூப்பில் என்கிட்ட என்ன பேசணும் அதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. ஸோ முக்கியமாக நம்ம வெறித்தனமான ஒரு கேம் ப்ளே கொடுக்கணும் ஆசை. சரி, கேம் ப்ளே கொடுக்க போகலாமா? அவங்க ஒரு 2வது மேட்ச்சு நம்ம டீம் வந்து 22 பாயிண்ட். இது இந்த மூடோட பேசிக் வந்து எப்படின்னா, உங்ககிட்ட ஒரு சூப்பர் ஸ்டார் தான் கலெக்ட் பண்ணணும். ஸோ யார்கிட்ட சூப்பர் ஸ்டார் இருக்கோ அந்த டீம் வந்து வெறித்தனமான ஒரு கேம் ப்ளே மேட்ச் போடலாம். ஸோ அது இல்லாமல் நிறைய பாயிண்ட் இருக்கும். ஸோ அந்த பாயிண்ட்டை வச்சு கனெக்ட் பண்ணி கலெக்ட் பண்ணணும். இந்த பெட்டியாக இருக்கிறதுல வந்து எக்ஸ்பி கேஸ். ஸோ இந்த எக்ஸ்பி எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து லெவலப் ஆகும். அந்த லெவலப்பும் உங்கள்கிட்ட இருக்க எபிலிட்டியை வந்து லெவலப் பண்ணுவீங்க. ஸோ செகண்ட் மேட்ச் மாஸ் விக்டரி எடுத்து MVP எடுத்துட்டோம். சரி, நம்ம வந்து அடுத்த மூட் டெஸ்ட் பண்ண போயிடலாம். ஸோ அடுத்த மூட் வந்து டீம் டெட் மேட்ச் 4vs4. ஸோ கண்டிப்பாக நான் வந்து இந்த மேட்ச் விளாட்லாம். ஸோ ஆனால் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். ஸோ வீடியோ வாய்ஸ் குவாலிட்டி நல்லா இல்லைன்னா மன்னிச்சிருங்க. ஏன்னா அந்தளவுக்கு வந்து என்கிட்ட ஃபோனும் இல்லை, அந்தளவுக்கு குவாலிட்டியும் இல்லை. மைக் இருந்தால் பேசலாம், மைக்கெலாம் அந்தளவுக்கு வாங்குறது இல்லை. நம்ம சேனல் மேபி ஒரு 100K எடுத்துச்சுன்னா, இல்லைனா 50K எடுத்துச்சுன்னா நம்ம ஒரு பிசி வாங்க நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ மினிமம் நீங்கள் ஒரு 50 யாரும் உங்கள் ஃப்ரெண்டுக்கு, உங்கள் உறவினர்களுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விட்டுக்கிறா. அப்படி எப்படி இருக்கும்? அப்படி குழுகுலோடு இருக்கும். எப்படி இருக்கும்? குழுகுலோடு. அப்புறம் எனக்கெல்லாம் அந்தளவுக்கு காமெடிலாம் பண்ண தெரியாது. நானே ஒரு காமெடி ராஜ்குமார். ஆனால் வந்து என்னோடய காலேஜ் டைம்ன்ற மாதிரிங்க ஸ்கூல் டைம்ஸில் எல்லாமே என்கிட்ட வந்துடுவானுங்க. எதுன்னு கேட்டால் நான் நல்ல பேய் கதை சொல்கிறேன்லாம் புரியல அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். சரி, அது வேறு டாப்பிக்கு, இது வேறு டாப்பிக். சரி, இங்கே உள்ள இந்த லாக்கெட்டு பிக்சர்னு இதோட நான் விளாட்டத்தில் 5வது மேட்ச் வராங்க. ஏன்டா நீங்கள் வீடியோவில் பார்க்கல? வீடியோ இல்லாமல் நான் நார்மலாக விளாடும் போது வரான். ஸோ இந்த கேம் வந்து நிறைய பேருக்கு ரீச் ஆக மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரி சின்ன கேமுக்கு நம்மள மாதிரி சின்ன யூடியூபர்ஸ் ரீச் ஆகும். நல்ல பெரிய யூடியூபர் மாதிரி வந்து. ஆனால் வந்து ஒரு விஷயம் சொல்கிறேன், நீங்கள் மொபைலில் எந்த கேம் சஜஸ்ட் பண்ணால் செய்யலாம். ஓகேவா? நீங்கள் இருக்க பிரச்சனை இல்லை. ஆனால் நம்ம செய்கிற ஆளுக்கு ஆதரவு கிடைக்கிறத பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது. நம்ம செய்கிறமே கஷ்டப்பட்டு. ஆனால் வீடியோ ரீச் ஆகும். கேம் பிளே போயிடலாமா? ஸோ வெறித்தனமாக வந்து இல்லை எடுத்துகிட்டு இருக்கோம். ஆக்சுவலி நான் வந்து வச்சு அழுத்தி பிடிச்சிருக்கேன். ஆக்சுவலி இந்த பக்கு இருக்கால, கொஞ்சம் நேரத்தில் போட்டு தள்ளிப்பான். நல்ல வேலை ரெண்டா ஓட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணனால ரொம்ப தேய்ச்சிட்டோம். அந்த வாட்டி தக்காளி எனக்கு கிடைக்காம போயிடுச்சுங்க. ஐயோ நம்ம அப்படின்னு வெறித்தனமாக ஆடிருக்கோம். ஸோ அதுக்காக 30+ ஆகிருக்கு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் அடுத்த மூணு போயிடலாம். அடுத்த மூணு வந்து சூப்பர் ஸ்டார் தான். ஸோ அதனால் நம்ம வந்து அதான் என்ன ஸோ அதனால பேட் ராயல் அப்படின்னு ஒரு கேம் இருக்குது. இது போயிடலாமா? ஸோ இது பேட் ராயல் தான், நார்மல் தான் போகல. என்னங்க நம்ம டீமில் இருந்து 2 ப்ளூ கலர் மாதிரி காட்டுது. கிஃப்ட் என்ன பண்ணணும்னா இந்த கிஃப்ட் அடிக்கணும். ஸோ ஆனால் 2 டீம் ஒரு டீமில் 2 பேர் இருக்காங்களா? ஓகே, நைஸு. ஸோ அதுவும் இல்லாமல் ஸோ இந்த வீடியோ பார்த்துருக்கீங்கன்னா லைக் பண்ணிடுங்க ப்ளீஸ். லைக் ஷேர் பண்ணிக்க, சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருக்கு. அப்போ தான் வந்து இப்போ சொல்ல வரேன், யாரெல்லாம் லைக்கு ஷேர் பண்ணுறீங்களோ இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, ஏன் லைக் ஷேரோட சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ இன்னைக்கு நீ ஆசைப்படுக்கிற பொருள் உங்களுக்கு கிடைக்கல. கிடைக்கல சேனல் பண்ணவாங்க அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். கிடைக்கலன்னா அடுத்த வீடியோ பார்த்தா அதுக்கு லைக் போடுக்க கிடைக்கும். நாங்கள் ஒரு ப்ரோ பிளேயர் மலேசியாவை பார்த்துட்டு எப்படிங்க எப்படில அப்படின்னு தான். சரி, இப்போ இந்த கிஃப்ட் பாக்ஸ்லாம் அடித்து நமக்கு ஒரு கிஃப்ட் எடுத்துக்கலாம். ஸோ கிஃப்ட் பேசும்போது தான் ஒரு அங்கிள் குறுக்கு வராரு. அங்கிள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? அங்கிள் ஓடாதீங்க. அங்கிள் ஓடுறாரு. வெறித்தனமான ஒரு அங்கிள் சமைச்சுக்கிட்டு எது சமைச்சுக்கிட்டு ப்ளீஸ். அங்கிள் செத்து போயிட்டாரு. அங்கிள் தரமான சிறப்பான அங்கிள் எங்களை விட்டுட்டு போனாங்கள் ஏன்னும் நான் உயிருக்கு விட்டு போயிடும் போல. சூசைட் இல்லை, அசிமாவே இல்லையாளா? அசிமா இல்லையாலே
நல்லா இருப்பியாலே நம்ம டீம்மேட் வேற செத்து போட்டுச்சு. வந்து சொங்கி பாலா வந்து செத்து போட்டாப்ல. போடே 31 இதா இருக்கு. 31 போடே போடுறா பாட்டை டிஜே பாலா போடுறா பாட்டை. சலாம் ராக்கி பாய். நம்ம டீம்மேட் இருக்கால பாப்பா. ஐ சலாம் போய் வந்துட்டாரு. ஐபிஜி ஹீரோ ஐயோ பெரிய பெரிய ப்ரோ பிளேயர் ஆச்சு அப்படின்றது. சரி அதுக்கு வந்து அட்டையில் செஞ்ச அட்டைப்பட்டி வந்துருக்காங்க. அட்டையில் செய்கிற அட்டைப்பட்டி தானே நைஸ். அதுக்கு வந்து டெட்லி பீம் எஸ் நமக்கு இதான் வேணும். ஜாஸ்தி கொடுத்துக்கோங்க. அப்படி அடுத்த இதுக்கு வருமா? அடுத்த இதுக்கு வேணால் வந்து என்ன இருக்குன்னா அடுத்த இது என்ன இருக்குன்னா சோலோவில் பேட்டர் ஆகிருக்கு. அது தேவையில்ல. ரைஸ் ஆஃப் கிங்ஸ் இருக்குது. இது சோலோ இதான் கடைசி ரவுண்டு. இது முடிக்கிறோம். மாஸ் காட்டுறோம் நம்ம யார் இந்த உலகத்துக்கே காட்டுறோம். அவசரப்பட்டு செத்துரு வேடா. அவமான வெக்கம் சொன்னமான இதுவும் இல்லையாடா. இது இல்லையா கேட்குறேன். ஒரு பச்சை பிள்ளையா ஒரு பச்சை பிள்ளைய போய் அடிக்கிறீங்க. இல்லை வெக்கமா இல்லையே இல்லை அசிங்கமா இல்லையே இல்லை அசிங்கமாவே இல்லை. மேப்பில் அக்கா 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 பெரிய அக்கா எனக்கு பாத்ரூம்ல அப்ப வச்சா உங்களுக்கு எனக்கு ஒரு பெரிய டவுட். எனக்கு இது ஒரு பெரிய டவுட். நிறைய டவுட் இருக்கு. கிளியராக இருக்கும். இந்த கேள்விக்கான ஒரு சின்ன டாஸ்க் மாதிரி இருக்குமா? இந்த கேள்வியில் சின்ன என்னதுன்னா சின்ன ஒரு டாஸ்க் தான் சொல்கிறேன். ஒரு பாட்டிமா இருக்காங்க. அந்த பாட்டிமாவுக்கு வந்து எத்தனை வயசுனா 50 வயசு. ஓகேவா? 50 வயசு. அப்போ அந்த 50 வயசில் அந்த பாட்டிமா வந்து பூக்கடை வியாபாரம் மாதிரி செஞ்சிட்ருக்காங்க. ஸோ அப்போ அந்த பூக்கடை வியாபாரம் வந்து ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா பிஸ்னஸ் ஆகி பெரிய ஒரு ராஜ்யமாகவே வாழ்ந்து பூக்கடை அம்மா அப்படின்னு பேர். அந்த இதுக்கு பேர் பூக்கடை அம்மானு வச்சுருக்காங்க. ஸோ வெறித்தனமான ஒரு கம்பெனி அப்படின்ற பேர் வாங்குது. வெறித்தனமான கம்பெனி. இது ட்ரூ ஸ்டோரிலாம் இல்லைங்க, இதுதான். அப்படின்னு பூக்கடை அம்மாவும் ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா அவங்க வந்து அவங்க ஆஃபீஸில் வேலை பார்த்துக்கணும். ஒரு நாள் கரண்ட் போகுது. அப்போ அந்த கரண்ட் போன அன்னைக்கு என்ன ஆகுதுன்னா வந்து இந்த பாட்டிமாவை யாரும் கொண்டுறாங்க. ஓகேவா? கொல்லும் போது வந்து இவரில் வந்து அந்த ஆஃபீஸில் மொத்தம் இருந்தது. அன்றைக்கி வந்து ஆஃபீஸ் லீவு. ஆனால் அந்த பாட்டிமா வந்து ஒரு வெறித்தனமான ஒரு பிளேயர்னால் ஒரு வெறித்தனமான ஒரு ஆஃபீஸரில் ஓனர்னால இந்த பூக்கடையை வந்து கொஞ்சம் வியாபாரம் பண்ணலாம் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ வேலை செஞ்சுருக்காங்க. இந்த சம்பவம் நடந்திருக்கு. அப்புறம் கிளீனர் அப்புறம் வந்து கிளீனர் முன்னாடியே வந்துட்டார். கேரண்ட் வேறு நின்றுச்சு. அப்புறம் அந்த கேரண்ட் நின்றுச்சு. ஸோ அப்போ வந்து கேரண்ட் நின்றுச்சு. ஆனால் எதுக்கு வந்தான்னு தெரியல. வந்துட்டார், முன்னாடியே வந்துட்டார். பார்த்தா வந்தானே கேரண்ட் நின்றுச்சு. உடனே இவங்க என்ன சொல்லிடுறாங்க, ஓகே கேரண்ட் நின்றுச்சு சரி பண்ணுங்கன்னு சொல்லும் போது தான் இந்த சம்பவம் நடக்குது. இது வந்து எல்லாத்துக்கும் இந்த ஆஃபீஸில் வந்து ரொம்ப பிரபலமாகுது. அப்போ வந்து போலீஸ் வராங்க. போலீஸ் இன்ஸ்பெக்டர் வராது. இன்ஸ்பெக்டர் அர்ஜென்டினா வராது. இன்ஸ்பெக்டர் அர்ஜென்டினா வந்துட்டு 3 பேர் சஸ்பெக்ட் பண்ணுறாரு. ஸோ யாருன்னா அந்த கிளீனர், அதுக்கப்புறம் வந்து இன்னொருத்தர் இருப்பார் அந்த இதில் வந்து இந்த மாதிரி அப்படியே சஸ்பெக்ட் பண்ணோடனே அந்த மாதிரி சஸ்பெக்ட் பண்ணோடனே இது பண்ணுறாங்க. ஸோ ஒருத்தர்கிட்ட கேட்கும் போது அவர் என்ன சொல்கிறாங்கன்னா எலக்ட்ரிஷியன் வந்து அப்போ தான் வந்தேன் ஆஃபீஸ்க்குள்ளே அப்படின்னு இருக்கார். அதுதான் ஆஃபீஸ்க்குள்ளே அப்போ தான் நான் வந்தேன், யாரும் என் கூட இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரில
அப்படின்னோடனே அப்படி சொல்லியிருக்காருல, கிட்டத்தட்ட அப்படி சொல்லியிருக்காரு. உடனே பக்கத்தில் இருந்த க்ளீனர் இன்னும் க்ளீனர்னு சொல்லியிருக்காங்க. நான் பாத்ரூம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னோடனே எனக்கு ஒரு டவுட் இவருக்கு மேலே கூட. ஸோ என் பாத்ரூம் கழுவிட்டு இருந்தாங்க அப்படின்னு. ஸோ அப்போ பாத்ரூம் கழுவிட்டு இருந்தப்போ அவங்கள்ட்ட இருந்தாங்க. ஒன்னொருத்தர் என்ன பண்ணியிருந்தாருன்னா வந்து அந்த ஒன்னொருத்தர் என்ன பண்ணியிருந்தாருன்னா வந்து நான் வந்து அந்த இது பக்கத்தில் வந்து படுத்துட்டு இருந்தேன், தூங்கிட்டு இருந்தேன். அந்த இதில் வந்து சரி பண்ணிக்கிட்டு இருந்தேன். என்னது அந்த இது இருக்கும், நம்ம எலக்ட்ரிக் போணுச்சுன்னா அந்த ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும், அதில் வந்து எலக்ட்ரிக் இருக்கும். அந்த பாக்ஸில் வந்து இது பண்ணிடுற மாதிரி சொல்லியிருந்தாரு. அப்போ வந்து யார் இந்த 3 பேத்தில் இவருக்கு அந்த கில்லர் அப்படின்னு யாராலும் கண்டுபிடிப்பாங்க. நம்ம இன்ஸ்பெக்டர் அர்ஜென்டினா வாழமீனாட்டம் செய்யப்பட்டனால அவரால் கண்டுபிடிக்க முடியல. ஸோ எனக்கு யாருன்னு தெரியும், உங்களுக்கு யாருன்னு தெரிஞ்சால் கீழே கால் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி இங்கே வெறிய பல பேர்த்த அடித்து வெறுத்தனை காட்டுறதுனால ஸோ இந்த வீடியோ முடிய போகுது. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன எனக்கு சப்போர்ட் பண்ணுவோமே, அது எல்லாமே இந்த வீடியோக்கு லைக் போட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப்பும் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு கமெண்ட்டை தெரிவிக்க விடுங்க. பை பை, டேக் கேர்.